அருமையான இந்த தொடர் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், நம்ம கிருபையை குறித்து அதிகமாக பார்த்து கொண்டு வர்றோம். இந்த வாரம் ஒரு புதிதான காரியத்தை உங்களுக்கு இந்த நெட் மூலமாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அது என்னென்னா, ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபையின் வகைகள். பல வகையான கிருபை வச்சிருக்கிறார். வேதத்தில் அப்படி தான் போட்டிருக்குது. பெரிய கிருபை, மகா கிருபை, நல்ல கிருபை, மிகுந்த கிருபை, பூரண கிருபைன்னு அந்த கிருபையை குறித்து நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள போகிறோம். வருகிற தொடர்களை தொடர்ந்து பாருங்கள். இந்த வருஷமே உலகம் முழுவதும் பலவிதமான சம்பவங்களை கேட்டாலும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா ஆண்டோடைய வாக்குத்தத்தங்கள் அப்படி இருக்கிறது. ஆண்டவர் பாருங்கள், இந்த சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நம்ம தப்பி பிழைக்கணும் அப்படின்றது ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் தப்பி பிழைத்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்றதுல ஆண்டவர் மிகவும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதற்காக பல காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். பாருங்கள், அவர் ஒவ்வொரு காரியங்களை வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நமக்கு பலவிதமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார், சம்பவிக்க போகிற காரியங்களை முன்னரே அறிவிக்கிறார், அதிலிருந்து தப்பிக்கொள்கிற வழியையும் தப்பிக்கொள்கிற போக்கையும் உருவாக்கி கொள்கிறார். இப்படி பலவிதமான காரியங்களில் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைய தினத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். என்னத்தை குறித்து பார்க்க போகிறோன்னா, என் கிருபை உனக்கு போதுன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த கிருபை என்னென்னலாம் செய்யும், எப்படியெல்லாம் செய்யும், எப்படியெல்லாம் நம்மளை நடத்தும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம கிருபையை குறித்து நம்ம அதிகமாக பார்க்குறோம். அந்த கிருபை பாருங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லும் போதே அதில் ஒரு அளவு இருப்புன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். நாம் எப்பொழுது போதும்னு சொல்லுவோம் யோசித்து பாருங்கள். ஒன்றை நாம் ருசி பார்த்த பிறகு, ஒன்றை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு, ஐயோ இது போதும்பா. அது சிறு பிள்ளைகளை கூட பாருங்களேன், ஒரு அருமையான விளையாட்டு பொம்மை வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அது வாங்கி கொடுக்குற முதல் நாள் ரொம்ப அதிகமாக விளையாண்டு கொண்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அப்படியே பார்த்தா அந்த பொம்மை ஒரு இடத்துல ஓரமாக இருப்பதை பார்க்கலாம். அது எதற்கு? அந்த காரியம் அதற்கு போதும் என்கிற அளவுக்கு அதை நான் டேஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்ற அர்த்தம். ஒரு சாப்பாட்டு காரியத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்ம ஒரு விருந்துக்கு போகிறோம். விருந்துக்கு செல்வதற்கு முன்பாக அங்கிருந்து வருகிற வாசனை என்ன இருக்குன்னா, நாம் எப்பொழுது சாப்பிடுவோன்ற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அந்த இலையில போய் ஒரு அளவுக்கு சாப்பிட்ட பிறகு நம்முடைய வயிறு சொல்லும், போதும், இதுக்கு மேலே உன்னால் சாப்பிட முடியாதுன்னு. அப்படின்னா போதும் என்று ஒரு காரியம் வரும்போதே அது ஒரு சேச்சுரேஷன், ஒரு எல்லையை அடைந்து விட்டது என்பது ஒரு அர்த்தம். அதே போல தான் ஆண்டவர் இந்த வருஷம் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு, இந்த உலகத்தில் நடப்பதற்கு, இந்த உலகத்தில் ஓடுவதற்கு, இந்த உலகத்தில் நீ வெற்றியாய் வாழ்வதற்கு, பல காரியங்களை அற்புதமாய் அடையாளமாய் நீ செய்து முடிப்பதற்கு என்ன போதுன்னா, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? எது இல்லாட்டாலும் ஆண்டவருடைய கிருபை மட்டும் நம்மளோட இல்லாட்டினா நாம் நிற்பவும் முடியாது, நாம் நடக்கவும் முடியாது. ஏன்னா நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று வேதத்தில் போட்டிருக்குது. அவர் காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. இன்றைக்கும் பாருங்கள், இந்த வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டோடைய கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் அவனவனுக்கு அளவுக்கு தக்கதாக அளிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா பாருங்கள், கிருபையில் அப்படின்னா பலவிதமான கிருபை இருக்குதா, கிருபையில் ஒரு அளவுகோல் கூட இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் இதை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எபேசியரின் புத்தகத்தில் 4:7 வாசிக்கும் போது அதில் ஒரு வசனம் ஆழமாக இதில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு கருத்தை. அதை நம்ம அருமையாக நம்ம படித்து இப்போ நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். அந்த வசனத்தை வாசிக்கிற நீங்கள் கவனமாக கேளுங்க. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்க, ஈவுக்கு தக்கதாக வில்படி அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை பகிர்ந்து கொடுக்கிறாராம். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கிறார். பாருங்க, ஒரு காரியத்தை எடுக்கிறோம், வீட்டில் இருக்கும்போது சமைச்சு முடிக்கிறாங்க. சமைச்சு முடிஞ்ச ஒரு நல்ல தின்பண்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல வேலை செய்யும்போது அதில் சில நன்மைகள் கிடைக்குது, அந்த நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அதே போல தான் ஆண்டவர் இந்த கிருபையை அவனவன் கிரிக்கு தக்கதாக அவர் பகிர்ந்து கொடுக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் இந்த வசனம் போட்டிருக்குது. இந்த வேதத்தில் தான் போட்டிருக்குது. இந்த கிருபையை குறித்து சொல்லும்போது பல வகையான கிருபையை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பாருங்கள், நித்திய கிருபைன்னு சொல்லியிருக்கிறார், என்றென்றும் சதா காலங்களிலும் இருக்கிற நித்திய கிருபைன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் சொல்லும்போது பூரண கிருபைன்னு சொல்லியிருக்கிறார். பூரணம்னா என்னன்னா பரிபூர்ணமான கிருபை, அது 100% பெற்றுக்கொள்கிற அந்த பூர்ணமான கிருபை. இன்னொரு இடத்துல சொல்லும்போது கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவர், மிகுந்த கிருபையுடன் இறங்குவார் அப்படின்னு சொல்லி அவர் மிகுந்த கிருபையுள்ளவர். பாருங்க, மிகுந்த அப்படின்னு வரும்போது அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது நான் பார்க்கிறோம். சாலமோன் ராஜா தன் தகப்பனுக்கு கொடுத்த கிருபையை குறித்து சொல்லும்போது, தாவீது குறித்து சொல்லும்போது சொல்றாரு,
கர்த்தர் என் தகப்பனுக்கு பாராட்டின பெரிய கிருபை அப்படின்றார். பெருசுனா என்னது அப்படின்னா சிறிய கிருபைன்னு ஒன்று இருக்கிறது. அதனால தான் அந்த கிருபையை பார்க்கும்போது அவர் தைரியமாக சொல்றாரு, என் தகப்பனுக்கு கர்த்தர் பாராட்டினது பெரிய கிருபை அப்படின்னு சொல்லி. நம்ம இன்றைக்கு இன்னொரு கிருபையை பார்க்க போகிறோம். நெகேமியா புத்தகத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெகேமியா எழுதும்போது நெகேமியா சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா மகா கிருபை அப்படின்றார். பெரிய கிருபை, பெரிய கிருபையை காட்டிலும் உயர்ந்தது தான் மகா கிருபை. அந்த மகா கிருபை நமக்கு என்ன செய்யும், அந்த மகா கிருபை எப்படி அவர்களை வழி நடத்துச்சு, அவர் மகா கிருபையை கொண்டு கர்த்தர் எப்படி அவர்களை காப்பாற்றினார் போஷித்தார்ன்றதை நெகேமியா அவ்வளோ அழகா எழுதுறார். இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கிறேன் உங்களுக்காக. நெகேமியா புத்தகத்தை எடுத்து வைக்கொள்ளுங்க. இது 9வது அதிகாரத்தில் 17வது வசனமாக இருக்குது. நான் அதை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீ செய்த உடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கடித்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படி அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, மகா கிருபைன்னு ஒன்று போட்டிருக்குது. இந்த கிருபை எப்படி இருக்குன்னா, யாருக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்கிறார் பாருங்க. முதல் வார்த்தை சொல்லும் போதே அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் அற்புதங்களை அடையாளங்களை நினையாமல் போனாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாரு. மூன்றாவது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் கடின கழுத்துடையவர்கள், கடினப்படுத்துகிறவர்கள், கடினமாக இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரு. அதற்கப்புறம் சொல்லும்போது பாருங்க, அருமையான தலைவனாகிய தேவனை தள்ளி விட்டுட்டு அவங்களே தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு அவரை விட்டு விலகி போன ஒரு ஜனமா இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் கடைசியாக சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க, மகா கிருபையுள்ள தேவன் அவர்களை கைவிடவே இல்லையா. நீங்க யோசித்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில கடந்து வரும்போது ஆண்டவரை குறித்து சரியாய் அறிந்து கொள்ளாத போது நம்மளும் இப்படிதான் செவி கொடுக்க மனதில்லாமல் இருந்தோம். நம்ம இருதயத்தை அதிகமாய் கடினப்படுத்தி கொண்டு இருந்தோம். ஆண்டவருக்கு புறம்பாய் ஆண்டவரை நினைக்காம ஆண்டோடைய வார்த்தையும் வசனத்தையும் கேட்க விரும்பாம சில டைம்லாம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஏண்டா வருது, அம்மா அப்பா கிளம்பி சர்ச்சுக்கு போனுவாங்க, அங்கே போய் சண்டே கிளாஸில் உட்காரணுவாங்க, அங்கே 2 வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பாருங்க, நம்ம இருதயத்தில் ஒரு மனதே இல்லாமல், ஒரு விருப்பமே இல்லாமல், இந்த சண்டே நல்லா தூங்கியிருக்கலாம், இந்த சண்டே உட்காந்து நல்லா டிவி பார்த்துருக்கலாம், இந்த நேரத்தில் போய் நம்மளை கூப்பிட்றாங்களேன்னு பார்த்து சொல்லி நாம் அதிகமாய் நம்மை கைவிடாத தேவனை, நம்மளை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரை அப்படியே விட்டு புறம்பாய் எவ்வளோ நாள் நம்மளும் இருந்திருக்கிறோம். இப்படி தான் இந்த ஜனங்கள் போல தான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருப்பார், நம்ம குடும்பத்திற்கு எவ்வளோ அதிசயங்களை செய்திருப்பார், நம்ம பெற்றோருக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருப்பார். அதை கண்கொண்டு கூட பார்த்துருப்போம். பலவிதமான பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலிருந்து நம்ம வெளியே வந்திருப்போம். பலவிதமான காரியங்களிலிருந்து, பலவிதமான செயல்களிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருப்போம். பலவிதமான தீமையான சூழ்நிலையிலிருந்து கூட நம்ம விடுவித்து கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் நம்ம அதை குறித்து நினைக்க கூட மாட்டோம். இப்படிதான் இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்களை. எகிப்துல அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு செங்கலை அறுத்து கொண்டு பலவிதமான உபத்திரவங்களை சந்தித்து கொண்டு பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டு இருந்த ஜனங்களை மோசே என்ற ஒரே மனிதனை கொண்டு அந்த பார்வோனின் சமூகத்திலிருந்து அழகாய் பல அதிசயங்களை அற்புதங்களை செய்யறாரு. அதனாலதான் இந்த வசனம் போட்டிருக்கு, அவர்கள் அதிசயங்களும் அற்புதங்களையும் நினையாம போயிட்டாங்க. பாருங்க, இப்படிதான் நம்மளும் இருக்கிறோம். முதல் அதிசயம் நடக்கும், 2வது அதிசயம் வேணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா முதல் அதிசயத்தை மறந்துடுவோம். 2வது அதிசயம் வர்ற வரைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே அதிசயம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு. ஆனால் 2வது அதிசயத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நாம் 3வது அதிசயத்துக்கு காத்திருக்கும் போது இந்த 1, 2 அந்த அதிசயங்களை மறந்துடுவோம். இதே போல தான் ஆண்டவர்கிட்ட 10 குஷ்டரோகி வந்தாங்க. ஆண்டவர் அவரை பார்த்து அவர்களை சுஸ்தப்படுத்தினார், சுகமாக்கிட்டு அவர் போய் பார்க்கும்போது ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் திரும்பி வந்தார். ஆண்டவருடைய இருதயம் எவ்வளோ கலங்கி போயிருக்கும் பாருங்களேன். அதே போலதான் இந்த ஜனங்களும் ஆண்டவர் யார் என்று அறிந்திருக்கிறாங்க, ஆண்டவருடைய பராக்கிரமம் யார் என்ன என்பதை அறிந்திருக்கிறாங்க, ஆண்டவருடைய வல்லமை என்ன என்பதை அறிந்திருக்கிறாங்க, கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்று அறிந்திருக்கிறாங்க, செங்கடல் வழியாய் நடந்து வந்திருக்கிறாங்க, யோர்தானை கடந்து வந்திருக்கிறாங்க. இன்னும் பலவிதமான காரியங்கள் கண்களுக்கு முன்பாக பெரிய அழிவு இருக்கும்போது இவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்க அவருக்கு எதிராய் போகும்போது அங்க செயல்படுகிற காரியம் பாருங்களேன். அந்த இடத்துல போட்டிருக்கு மகா கிருபை. பாருங்க, மகா கிருபை நமக்குள்ள இருக்கும்போதுன்னா ஆண்டவர் நம்மை கைவிடாம சொன்ன வாக்கு தத்தத்தை அப்படியே நினைத்து பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னார் பாருங்களேன், யோசுவாட்ட சொல்லும்போது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொன்னார். இந்த இதில் வசனத்தில் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா
அவர்களுக்கு மன்னா கொடுத்து அவர்களை கைவிடவில்லை. பல பிரச்சனைகளும் போராட்டங்கள் செய்த போது அவர் கைவிடவே இல்லை. பலவிதமான காரியங்கள் அவர் செய்திருந்தால் அவர் கைவிடவே இல்லை. அவர்களுடைய உடைகள் பழசாய் போகல, அவருடைய வஸ்திரங்கள் பழசாய் போகல, அவருக்கு அணிந்திருந்த காலணிகள் பழசாய் போகல, முன்பாக சென்ற அக்னிஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களிட்டு விலகவில்லை சொல்லி இல்லை 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 என்று பல காரியங்களை போட்டிருக்குது. ஆண்டவர் தான் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு இல்லை என்ற ஒரு மறு உத்தரவே கொடுக்காம நடத்தி வருகிறது தான் அவருடைய மகா கிருபை. ஹல்லேலூயா. இப்பொழுது கூட ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். இதுல 19வது வசனமா இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க கவனமாய் கேளுங்க. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்கள் வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்கள் வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சமும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்னிஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. பாருங்க என்ன அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவர் கைவிடவில்லை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அக்னிஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், அப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்கிற தேவன், அப்படிப்பட்ட கிருபையும் இரக்கமுள்ள தேவன் தான் நமக்கு இருக்கிறார். அவரை போல ஒரு நல்ல தேவன் நம்ம இடத்துல யாருமே இல்லைங்க. அவர் பாருங்க மகா கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். இன்னும் பின்னால போகும்போது இன்னும் பல வசனங்கள்ல கைவிடவில்லை கைவிடவில்லை என்று நெகேமியா அந்த அன்பை ருசி பார்த்த நெகேமியா சொல்றார். பின்னால வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்திலே அவர்கள் ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லைன்னு பட்டிருக்கு பாருங்க. 40 வருஷம் சுத்தி இருக்கிறாங்களாம் அந்த வனாந்தரத்துல. ஆனாலும் அவங்களுடைய கால்கள் வீங்கியே போகலையாம், அவர்கள் வஸ்திரம் பலதாய் போகலையாம். அப்படிப்பட்ட ஒரு கிருபை. யாருக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறாங்க பாருங்களேன். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாத இருந்த மனிதர்கள், ஆண்டவருடைய வார்த்தையும் வசனத்தையும் கேட்க விருப்பமில்லாத மனிதர்கள், ஆண்டவரை தள்ளிவிட்டு தனக்கு ஒரு தலைவன் என்று வேண்டும் என்று கேட்ட மனிதர்கள், ஆண்டவருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு ருசி பார்த்து அதை அனுபவித்து அந்த அதிசயத்தின் வழியாக கடந்து வந்த மனிதர்கள் தான் ஆண்டவரை புறம்பாய் தள்ளின போதும் ஆண்டவர்கள் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அதுல பாருங்க புதிதாய் ஒரு வார்த்தை போட்டு பாருங்க. அவர் கால்கள் வீங்கவே இல்லையா. வனாந்தரத்துல எவ்வளவு நெருப்பு மாதிரி இந்த அனல் சுற்று இருக்கும் பாருங்களேன். ஆனா பாருங்க அந்த இடத்துல அவர்கள் நடந்துதான் திரிந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் நம்ம இருக்கிற போது வாகனங்கள் கிடையாது. நடந்து திரிந்திருக்கும் போதும் ஒரு நாள் கூட அவர்கள் கால்கள் வீங்கலையாம். அவர்கள் பாருங்க, அவர் மன்னாவை குடித்து போஷித்திருக்கிறார், அவர்களை அறிவை உணர்த்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் சொல்லி அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்து, மன்னாவை கொடுத்து, அக்னிஸ்தம்பத்தை கொடுத்து, மேகஸ்தம்பத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தி கடைசி வரைக்கும் கைவிடாத தேவன். அதே வசனம் தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வாசித்தே இருக்கும்போது அந்த மகா கிருபை என்னென்னலாம் பண்ணிருக்குன்னா 30வது வசனம் வரும்போது பாத்தீங்கன்னா இதே 9வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையா இருந்து பாருங்க, எவ்வளோ காலம் பொறுமையா இருந்திருக்கிறார் ஆண்டவர். அநேக வருஷம் இப்படிதான் நம்ம மேல பொறுமையா இருந்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பின் வருஷத்தை யோசித்து பாருங்க. சிலர் சொல்லுவாங்க எனக்கு 37 வருஷத்துல தான் ஆண்டவர் அறிஞ்சிட்டேன் பிரதர். சில பேர் சொல்லுவாங்க 45 வருஷத்துல தான் நான் அறிஞ்சிக்கிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க 60 வயசுல தான் அவரோட அன்பை புரிஞ்சுக்கிட்டேன்னு. சில பேர் சொல்லுவாங்க நான் மரணப்படுக்கையில் இருக்கேன், 75வது வருஷத்துல ஆச்சும் என்னை ஆண்டவரை பத்தி தெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பாருங்க, அநேக வருஷம் எல்லாருமே பொறுமையா இருக்கிற தேவன். ஒரு பாவி கூட அவர் மரித்து போவதோ சாகுவதோ எல்லளவும் விரும்பாத தேவன். அவர் பாவத்திலே மரிப்பது கொஞ்சம் கூட பிடிக்காத தேவன். நம்ம மேல் இருக்கிற அந்த பொறுமை தான் பாருங்க மகா கிருபையா இருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு பொறுமை. சில நேரம் பாத்தீங்கன்னா 37 வயதுல ஆண்டவரை அறிந்து கொண்டு நான் நினைப்பேன், 37 வயது வரைக்கும் ஆண்டவருக்கு பொறுமையா இருந்திருக்கிறாரே, மற்றவர்களுக்காக ஏன் நமக்கு ஒரு வருஷம் கூட நம்ம பொறுமையா இருக்க முடியல? பாருங்க, சில டைம்லாம் பாருங்களேன், நம்ம யாராவது ரட்சிக்கப்படணும்னு வச்சுங்க, அவங்க மேல பொறுமையே இருக்காது. ஏன் இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான், ஏன் இப்படி இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னு. ஆனா நம்முடைய வயதை பார்க்கும்போது நமக்காக ஆண்டவர் அநேக வருஷம் பொறுமையா இருந்திருக்கிறார். அநேக வருஷம் நம்ம மேல் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்த காரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போயிருக்கணும். ஆனா பாருங்க, நம்ம மேல் நிற்பதும் நிர்மூலமா இருப்பது சுத்த கிருபை. அதான் கிருபைங்க. அவருடைய கிருபை அவ்வளவு அருமையான கிருபையை கொடுத்து, எப்படியாவது என் மகன் என்னிடத்துல வந்துடணும், எப்படியாவது என் மகள் என்னை நேசிச்சிடணும், எப்படியாவது என் மகள் என்னை அறிந்து கொள்ளணும். அநேக வருஷமாய் பொறுமையா இருக்கிறாரா? தொடர்ந்து வாசிக்கிறேன் கேளுங்க. உம்முடைய ஆவினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்கள் திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடினாலே அவர்கள் அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்கள் கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கம் உள்ள தேவன். பாருங்க, எவ்வளோ தவறுகள் செஞ்ச பிறகும் சின்ன தண்டனை மாதிரி யார்கிட்டயா ஒப்பு கொடுத்திருந்தா கூட அவரை கைவிடவே இல்லையாம். அவர் நிர்மூலமாக்க அவர்கள் கையில ஒப்பு கொடுக்கலையாம்.
ஏன்னா அவருடைய இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன், அந்த மகா கிருபையும் தயவும் உள்ள தேவன். அந்த தயவு என்ன பண்ணிருக்கு, அந்த இரக்கம் என்ன பண்ணிருக்குன்னா, மற்றொரு கையில கொஞ்சம் அப்படி கொடுத்த மாதிரி, அது சில இழப்புகள் கொஞ்சம் வந்த மாதிரி, சில பிரச்சனைகள்ல நம்ம மாட்டின மாதிரி இருந்தாலும், அவர் இந்த மகா கிருபையினால நம்ம மீட்டெடுத்து மீண்டும் கைவிடாமல் அவர் சமூகத்தில் சேர்க்கிற ஒரு அருமையான தேவன். அதனாலதான் இந்த கிருபை நம்ம வேணும். அந்த கிருபை எப்படி இப்படி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, என் கிருபை உனக்கு போதுன்ற அளவுக்கு கொடுக்குறாராம். இன்னும் தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் மகாதேவனாகிய எங்கள் தேவனே. பாருங்க, கிருபையும் வல்லமையும் காக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் கிருபையை காத்து வைத்திருக்கிறார் நமக்காக. நமக்கு எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த கிருபையை கொடுத்து 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 நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். அது வல்லமையும் பயங்கரமும் உள்ள தேவன் நமக்காக வைராக்கியமாய் இறங்கி நம்மை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, நம்மை நிர்மூலமாக்காமல் இருப்பது மட்டும் இல்ல, நம்மை கைவிடாமல் இருப்பது மட்டும் இல்ல, அந்த கிருபையை கொண்டு நம்மை எப்படியாவது பரிசுத்தப்படுத்தி எப்படியாவது அவருடைய வழிகளுக்கு கொண்டு வந்து அவர் வழிகளை போதித்து நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருடைய சமூகத்தில் நிற்கும்படியாக அந்த மகா கிருபை கடைசி நாள் வரைக்கும் நம்மளை நடத்த போகுது. ஒரு நாள் நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே உன் கிருபை எனக்கு போதும்பா, இந்த பலவீனங்கள் எவ்வளவோ வந்தது ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய பலன், அந்த கிருபையாகிய பலன் வந்து அந்த பலவீனத்தில் நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை தூக்கி சுமந்துட்டீங்களேப்பா, எங்களை வழி நடத்திட்டீங்கன்னு சொல்ல போறீங்க. யாரெல்லாம் நீங்கள் சொல்றீங்க, அண்ணே எனக்கு அந்த கிருபை வேணும்னு கேட்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மகா கிருபை தேவன் அநேக வருஷம் நம்ம மேலே பொறுமையாக இருந்திருக்கிறார். அநேக வருஷம் நம்ம மேலே ஒரு பாரத்தோடு இருந்திருக்கிறார். அநேக வருஷம் நம்மை கைவிடாமல் இருந்திருக்கிறார். அநேக தவறுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம், ஆனாலும் அதற்கு குறித்தான தண்டனையை கொடுக்காதபடிக்கு கிருபையால நம்ம நடத்தி வந்திருக்கிறார். நம்ம குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறார். நம்ம பிள்ளைகளை கனப்படுத்தி இருக்கிறார். அதற்கு அந்த கிருபைக்காக நம்ம நன்றி சொல்லுவோமா? இந்த கிருபை இந்த வருஷத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த கிருபையின் மூலமாக பலவீனங்களும் பாவத்தை விட்டு நம்ம ஓடி வந்துட போகிறோம். கர்த்தருடைய கரத்தின் கீழாய் நம்மளுக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுவார், என் பிள்ளை என் கிருபையை சார்ந்து என் வருகையில் நான் என் பிள்ளையை நான் சேர்த்துக்கொள்வேன் ஆண்டவர் சொல்ல போகிறார். அந்த நாளுக்காக நம்ம காத்திருப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. எங்களது ஊழியங்களை குறித்து மேலும் அறிய விரும்பினால் எல்ஷடாய் ஜெப வீட்டிற்கு வரும்படியாக அழைக்கிறோம். ஜெப வீடானது எல்லிஸ் நகரில் உள்ள TNSTC பொன்மேனி பஸ் டிப்போ எதிர்ப்புறம் 70 கெனட் ரோட்டில் அமைந்துள்ளது.